ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெடர் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஜர்தோசியை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம்னா ஜர்தோசியை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட்டு கிளாஸில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜர்தோசியை வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி தேவையான பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசியை வந்து எப்படி லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீடிலோட அந்த ஹெட்டு வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஜர்தோசிக்குள்ளே கொடுத்தோம்னா நமக்கு வந்து நீடில் வந்து ஈஸியாக வந்து லோட் பண்ணிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஷிவிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு லைன் போட்டு அந்த லைனில் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலேருந்து ஒரு ஜர்தோசியை எடுத்துகிட்டு அதில் பாதியில் ஒரு ஸ்டிச்சு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் இதுக்கு முந்தின கிளாஸில் பார்க்கும்போது ஸ்டெப் 2 வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் வந்து போட்டுட்ருக்கோம். பாதியில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசியை வந்து மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து நம்ம போட்ட அந்த ஜர்தோசிக்கு சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு திரும்ப வந்து ஜர்தோசி வந்து லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி பாருங்கள், அந்த லைனில் வந்து ஒரு இடத்துல ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திரும்ப அந்த த்ரெட்டை சென்டரில் கொண்டுட்டு வரோம். சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ பார்த்தோம்னா இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லைன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு ஜர்தோசிக்குள்ளே இன்னொரு ஜர்தோசி வந்து சென்டரில் வர மாதிரி போட்டுக்கிட்டே வர போகிறோம். இப்போ பாருங்கள், பாதியில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். பாதியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த லைனில் ஒரு ஸ்டிச் போடுறோம். திரும்ப த்ரெட்டை அப்படியே ஜர்தோசிக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கிறோம். அப்படியே அந்த மேலே எடுத்துகிட்டு போய் சென்டர் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. திரும்ப நம்ம போட்ட அந்த ஜர்தோசிக்குள்ளே சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே கலர் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு அந்த செயினுக்குமே வந்து ஒவ்வொரு கலரில் வந்து ஜர்தோசியை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு ஜர்தோசிக்கு உள்ள சென்டரில் வந்து இன்னொரு ஜர்தோசியை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் வந்து கொடுக்கும்போது ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஜர்தோசியை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் மேலேருந்து த்ரெட்டை எடுத்து சென்டரில் அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜர்தோசியை லோட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் போட்டு அப்படியே ஜர்தோசியை மேலே கொண்டுட்டு போகிறோம். மேலே கொண்டுட்டு போயிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வந்து ஒரு லாக் ஸ்டிச், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இந்த லைனில் சென்டரில் இந்த போட்டிருக்க இந்த ஜர்தோசிக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப ஜர்தோசி லோட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஜர்தோசியை வச்சு ஒரு ஸ்டிச்சு, திரும்ப அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரியே தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு செயினுக்குமே வந்து இதே மாதிரி தான் கொடுத்து நம்ம போட்டுக்கிற போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.